வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட இன்டர்வியூ டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 8th லெவல் அண்ட் 10th லெவல் போஸ்ட் இது எல்லாத்துக்குமே சேர்த்த டிப்ஸ் தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிக்கோங்க. அதிலே சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட் பற்றி எப்படி எடுக்கிறது, என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறது, அது கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து பைலிஃபோட ஜாப் நேச்சர் என்ன? அதுக்கு எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கைட் பண்ணுங்க மேம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான விடையுமே இந்த வீடியோல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் வந்து என்ன சொல்லப் போறேன்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கரெக்ட்டா எங்கேருந்து கேதர் பண்றது? அது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? என்ன பார்க்கலாம்? அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க டைப் பண்ண மாதிரி. இது வந்து 38 மாவட்டங்களுக்குமே பொருந்தும். இது மாதிரி நீங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போட்டதும், உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. டிஎன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ராஜ்பவன், தமிழ்நாடு, இந்தியா. இது மாதிரி இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்குள்ள போகும். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். அதனால இதில மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். உங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது, எப்படிலாம் போய் பார்க்கறது அப்படிங்கிறத இதில காட்டுறேன் இந்த வீடியோல. அத ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். இப்ப கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாரி 38 டிஸ்ட்ரிக்ட்மே குடுத்துருக்காங்க. இதில உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா? இந்த வெப்சைட் லிங்க் இருக்குல்ல, அத டச் பண்ணுங்க. இது மாரி குடுக்கும். யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் டூ அன் எக்ஸ்டர்னல் வெப்சைட் குடுக்கும். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே குடுங்க. இப்ப அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பத்திய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஹோம், அபவுட் டிஸ்ட்ரிக்ட், டிபார்ட்மெண்ட்ஸ், டைரக்டரி, டூரிசம். இதுல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் போய் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கலெக்டர் நேம் இருக்கும். சில இதில ஃபோட்டோஸ் இருக்கும். சில இதில நேம் இருக்கும். மேக்ஸிமம் ஃபோட்டோவோட இருக்கும். இப்ப இருக்கு பாருங்க. அரியலூர் மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் இங்க இருக்கு பாருங்க. திரு பி. ரத்னசாமி ஐஏஎஸ். இவங்க தான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டர். இது மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்லயே அந்த கலெக்டர் நேம் இருக்கும். இது மேக்ஸிமம் அவங்க வந்து அப்டேட் பண்ணி தான் இருப்பாங்க. இது கரெக்ட்டான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கூகுள்ல இன்னொரு தடவ இந்த நேம் மட்டும் உங்க டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டு செக் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணியிருந்தாலும் அத மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் இது கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு கலெக்டர் நேம் தானே தெரியணும் உங்க டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். சம்டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால சொல்றேன். இது ஹோம் பேஜ்ல இருக்கும். அப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட் எந்த பிளேஸ்ல இருக்கு எக்ஸாக்ட்டான்றது அந்த இன்ஃபர்மேஷன் இதிலயே இருக்கும். நார்த் பை கடலூர், சவுத் பை தஞ்சாவூர், எக்ஸாக்ட்டா எந்த இடம் அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போதும் உங்களுக்கு இதில ஹோம்ல. அடுத்து அபவுட் டிஸ்ட்ரிக்ட். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுதுல என்னென்ன இருக்கு, அதாவது ரெவென்யூ டிவிஷன் எத்தன இருக்கு, உங்களோட தாலுக் எத்தன, இங்க இருக்கு பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 ரெவென்யூ டிவிஷன். 2 ரெவென்யூ டிவிஷன் இருக்கு. அரியலூர், உடையார்பாளையம். அடுத்து 4 தாலுக் இருக்கு. அரியலூர், செந்துறை, உடையார்பாளையம் அண்ட் ஆண்டிமடம். இது மாரி சில இன்ஃபர்மேஷன் ரெவென்யூ லெவலுக்குலாம் கேட்க மாட்டாங்க. பட் எத்தன தாலுக் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியல. அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப டெப்த்தாலாம் போக வேணாம். இதில பாருங்க இந்த அரியலூர்ல மினரல்ஸ் அண்ட் மைனிங் வந்து ஃபேமஸ். அது குடுத்துருக்காங்க. தி டிஸ்ட்ரிக்ட் இன் ரிச் இன் மினரல் டெபாசிட்ஸ். இது குடுக்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட பெருமையில இது ஒண்ணு வரலாம். இது மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே உண்டு. அங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. சில இதில எலக்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எலக்ஷன்ல அவங்க எம்எல்ஏ நேம் கூட சில டிஸ்ட்ரிக்ட்ல குடுத்துருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல குடுக்கல. சிலதுல இருக்கு. நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த எலக்ஷன் இருக்கு இல்லையா? இதில இந்த மாரி ஜெனரலா குடுத்துருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள போனீங்கன்னா, அவங்க யாரெல்லாம் இப்ப வந்து எம்எல்ஏவா இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் கூட குடுத்துருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து மெயினா இன்னொன்னு டூரிசம் சொன்னோம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ் ரொம்ப முக்கியம். அது புகழ்பெற்ற இடமா இருக்கும்.
ஸோ அது பார்க்கணுன்னா டூரிசம் போங்க. டூரிசம்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே டூரிசம் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அது பாருங்க. டூரிஸ்ட் பிளேஸஸ்ன்னு இருக்கு பாருங்க. அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, என்ன டூரிஸ்ட் பிளேஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸா இருக்குன்னு குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. இங்க 2 வந்து ஃபேமஸா இருக்கு. கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி. இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ். அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். அதுல யார் அத பில்ட் பண்ணா அதெல்லாமே குடுத்துருக்காங்க. ராஜேந்திர சோழன் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். இது மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே டூரிஸ்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருக்காங்க. அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் மோர்ல போனீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னா இருக்கும். இதுல பாருங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அவார்ட்ஸ் இருக்கு. இது மாரி அவார்ட்ஸ் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு அவார்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, அது வந்து உங்களுக்கு பெருமை. அத நீங்க நோட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி சொல்லுங்கன்னா, எல்லாருமே ஊர் பேரு, அப்புறம் டெம்பிள் இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து இது மாரி அவார்ட் வாங்கியிருக்கு. இந்த ஏரியால அவார்ட் வாங்கியிருக்கு. அதெல்லாம் கூட நீங்க ஜெனரலா சொல்லலாம். அது தப்பு கிடையாது. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பெஸ்ட் டியூ அவார்ட் இன் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இன் எலக்ட்ரோரல் பிராக்டிசஸ். இது குடுத்துருக்காங்க பாருங்க. இது சொல்லலாம். அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்கீம். அதுலயுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது அவார்ட் வாங்கியிருக்காங்களா? டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தமா அது இருக்கும். அவார்ட்ஸ்லயே இருக்கும். இதுல மோர்ல போனீங்கன்னா, வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? முக்கியமான ஸ்கீம்ஸ் இருந்தா பார்த்துக்கங்க. நெறைய இருக்கும் இதுல. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம். உங்களுக்கு தேவையான சில பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. பட் கோர்ட் பத்தி இதுல எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஒருவேளை நான் இன்னும் உள்ள டெப்த்தா போய் பார்க்கல. கோர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு வேணா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ இது மாரி உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்திய டீட்டெயில்ஸ் வேணும்னா, இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு, உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானத மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா நெறைய பேர் இது கேட்டுட்டே இருந்தீங்க அப்படிங்கிறனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த ராஜ்பவன் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இன்டர்வியூ டிப்ஸ் பொறுத்தவரைக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மத்த போஸ்டிங்லாம் நம்ம ஓரளவுக்கு நெறையவே குடுத்துருக்கோம். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன். அது போய் பாருங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிராக்டிகல் இருக்கிறதுனால, பிராக்டிகல் மார்க்ஸ் அதில ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். தென் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. அதனால ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நீங்க பயப்பட தேவையில்ல. சில போஸ்டிங்க்கு இன்டர்வியூ மட்டும் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இன்டர்வியூ மார்க்ஸ் தான் அவங்களுக்கு அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் இப்ப பைலீஃபோட ஜாப் நேச்சர் என்ன? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? எங்களுக்கு கைட் பண்ணுங்க மேம் அப்படி குடுத்துருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அதாவது பைலீஃபோட ஜாப் நேச்சர் என்ன? அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பைலீஃப் அப்படிங்கிறவங்க அந்த கோர்ட்ல இப்ப ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க ஜட்ஜுக்கு வந்து பாதுகாப்பு முழுசா குடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைலீஃப்க்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குற்றவாளி அந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, யார் அந்த கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு போனாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து பாதுகாப்பு குடுக்கணும். அது ஃபுல்லாவே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப இந்த மாரி இப்ப போயிட்டு இருக்கு, ஜட்ஜ்மென்ட் போயிட்டு இருக்கு அப்டின்னா, கேஸ் அங்க நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, அப்ப ஏதாவது ரொம்ப சத்தம்லாம் வருது இல்லையா? அந்த கூச்சல், குழப்பம்லாம் வருது இல்லையா? அந்த கோர்ட் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, நடக்கிற இடத்தையே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சத்தத்தெல்லாம் வராம பாதுகாக்க வேண்டியது எல்லாமே இவங்களோட பொறுப்பு தான். இது வந்து அவங்க இருக்கிற ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடியது. அது மாரி ஜட்ஜுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக் குடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய கிளர்க்லாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக் குடுக்கறது, இது எல்லாமே வந்து பைலீஃபோட நேச்சர் உள்ள. இப்ப வெளியில எந்த மாரி நேச்சர் இருக்கும், ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மன் யாருக்காவது குடுக்கணும் அப்படின்னா, அவங்க தான் எடுத்துட்டு போய் குடுக்கணும். பைலீஃப் தான் எடுத்துட்டு போய் குடுக்கணும். அவங்க வந்து குடுத்துருவாங்க. யாருக்கு வந்து சம்மன் குடுக்கணும், எந்த பிளேஸ் அந்த லெட்டர் குடுத்து விட்டுருவாங்க. இவங்க அந்த பிளேஸ்ல போயிட்டு அந்த பெர்சன் கிட்ட கையில ஒப்படைக்கணும். சம்மன் பொறுத்தவரைக்கும் அவங்க கையில தான் ஒப்படைக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இவங்களோட ஜாப் நேச்சரு. அது இல்லாம சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஜப்தி பண்ணுவாங்க. அ இந்த இடம் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்டின்னா, இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பூட்டி வைப்பாங்க. நெறைய ஃபிலிம்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரோல் வந்து பைலிஃப்க்கு தான் இருக்கு. அது மேக்ஸிமம் சீனியர் பைலிஃப்க்கு இருக்கும். அந்த ஜப்தி பண்றதெல்லாம். அவங்க போயிட்டு அந்த இடத்துல அந்த பெர்சன்ட்ட சொல்லிட்டு, இந்த மாரி இத நீங்க இத யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாளைக்கு இத ஜப்தி பண்றோன்ட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்து குடுக்கணும். இது வந்து அவங்களோட ரோலு. அப்ப ஜூனியர் பைலிஃப்க்கு இன்னும் சில ரோல் எப்டி இருக்கும்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும், திங்ஸ் வாங்கிட்டு வரணும். அவங்க ஏதாவது ஆர்டர் குடுக்குறாங்க. அத போய் கன்வே பண்ணணும். ஜட்ஜ் ஏதாவது சொல்றாங்கன்னா, அத போய் விசாரிச்சுட்டு வரணும். இது எல்லாமே இவங்களோட ரோலு. அப்ப நீங்க எந்த மாரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கணும்? இன்டர்வியூல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, முதல்ல சம்மன்னா என்ன? ஏன்னா மேக்ஸிமம் உங்க கையில குடுத்துறது அந்த சம்மன். ஒரு பெர்சன் அழைச்சிட்டு வர்றதுக்கோ, இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உங்க கையில உங்களுக்கு குடுக்க சொல்றாங்க. அப்ப அந்த சம்மன் பத்திய டீட்டெயில்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஜப்தினா என்ன? ஜப்தி எதுக்காக பண்றாங்க?
எது ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்தா ஜப்தி பண்ணுவாங்க? அந்த வேர்ட் என்ன? அந்த டெர்ம் என்ன? அப்ப யார் கையில அத போய் கரெக்ட்டா குடுக்கணும்? அது மாரி உங்களுக்கு கேட்கலாம். இப்போ ஒரு சம்மன் நம்ம குடுத்துட்டோம். அங்க ஆள் இல்ல. நீங்க எடுத்துட்டு வந்து திரும்ப குடுத்துருவீங்களா? இல்ல நீங்க வேற யார்ட்டயாவது குடுத்துட்டு வந்துருவீங்களா? ஒரு கடையிலயோ, இப்ப பக்கத்துல அந்த வீடு இருக்குன்னா, அவங்களுக்கு தான் நீங்க குடுக்கணும். அந்த வீடு பூட்டியிருக்கு. அவங்கள்ட்ட குடுப்பீங்களா? இல்ல திரும்ப எடுத்துட்டு வந்துருவீங்களா? அதுக்கான ரீசன் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரணும்னா இப்படி தான் கேட்டாகணும். ஏன்னா உங்களுக்கு ரோலே அதுதான். அப்ப இது மாரி இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப ஜட்ஜ்மென்ட் போயிட்டுருக்கு. அங்க வந்து ஒரு இஷ்யூ நடக்குது. அப்ப நீதிபதிக்கே வந்து ப்ராப்ளம் ஆகுது. இல்ல யாராவது வந்து விகரஸா யாரையாவது தாக்க வராங்கன்னா, அப்ப நீங்க எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல? ஏன்னா கோர்ட்டோட அந்த நடந்துட்டு இருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா, கண்ட்ரோல் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கு? பைலிஃப் கிட்ட இருக்கு. அப்ப நீங்க எப்படி கரெக்ட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க? அடுத்த கட்டமா உங்க நடவடிக்கை என்ன இருக்கும்? நீங்க எப்படி அத கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இப்படி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அந்த சமயோஜித புத்தி இருக்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த டைம்க்கு உங்களுக்கு என்ன கரெக்ட்டா தோணுதோ, அது மாரி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டா இப்படி தான் கேட்கலாம். இது மாதிரி இல்லாம தனியா கேட்கணும் அப்படின்னா, அப்ப ஜட்ஜ் யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜ் யாரு? அந்த மாரி கோர்ட் சம்மந்தமான சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம செலக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.